யூஎஸ்எஸ் இன்னைக்கு மிக மிக முக்கியமான ஒரு அப்டேட்டு அவங்க இணையதளத்தில் கொடுத்துருக்காங்க. யாருக்கெல்லாம் இது இம்பேக்ட் ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்வியஸாக ஒர்க்கிங் விசாவில் உள்ளவங்க, அதாவது H1B விசாவில் உள்ளவங்க, H4EADs அது ரொம்ப முக்கியம். அதை பற்றி நம்ம விவாதம் பண்ண போகிறோம். அண்ட் கிரீன் கார்ட்ஸ் இவங்க எல்லாருமே வந்து இம்பேக்ட் ஆக போகுது. ஸோ இப்போ என்ன பாலிசி வந்திருக்கு, மக்கள் வந்து எப்படி அவங்களை ப்ரிப்பேர் பண்ணணும், அதுதான் ரொம்ப முக்கியம். என்னென்ன சேஞ்சஸ் வந்திருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் தடுக்கிறதுக்கு, அதுதான் வந்து இந்த வீடியோவோட கோர் நோக்கமாக இருக்கிறது. அதை பற்றி தான் விவாதிக்க போகிறோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான என்னென்ன விஷயங்கள் நீங்கள் பண்ணணும்னு இந்த வீடியோவில் பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்பயுமே நான் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவை எப்படி பிளான் பண்ணுவேன்னா, எல்லாத்தையும் தூக்கி ஸ்டாக்ஸில் போடாமல் லோ ஆர் மீடியம் ரிஸ்க் அசட்ஸுமே கொஞ்சம் வச்சுப்பேன். அப்படி பார்க்கும்போது ஏகான்ஸ் வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு பிளாட்ஃபார்மாக நான் பார்க்குறேன். பிகாஸ் அது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி பார்க்குறேன். நான் ஆக்டிவாக அதில் இன்வால்வ் ஆக மாட்டேன். ஜஸ்ட் நான் இன்வெஸ்ட் பண்ணுறதுல சரி இல்லை ரெக்கரிங் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டுருவோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எடுக்கும்போது என்னோட ரிட்டர்ன்ஸ் உங்கள் ஸ்க்ரீன்லேயே பார்ப்பீங்க 14.26. சப்போஸ் நீங்கள் ஏகான்ஸ் முதல் முறை ட்ரை பண்ண போறீங்கன்னா அவங்க ரிவார்ட்ஸ் கொடுக்குறாங்க. பின்டு கமெண்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பிரேம் பேசுகிறேன். நம்ம இன்ட்ரோல சொன்ன மாதிரி யூஎஸ்எஸ் கொடுத்துருக்க லேட்டஸ்ட் அப்டேட், அந்த தலைப்பே பார்த்தீங்கன்னா யூஎஸ்எஸ் அப்டேட்ஸ் ஸ்ட்ரென்தன் ஸ்க்ரீனிங் அண்ட் வெட்டிங் ப்ராசஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து நமக்கு நிறைய தெரியும். ஏற்கனவே அவங்க ஸ்க்ரீனிங் ப்ராசஸ் வச்சுருக்காங்க, வெட்டிங் ப்ராசஸ்லாம் வச்சுருக்காங்க. அது எல்லாமே ஸ்ட்ரென்தன் பண்ண போகிறாங்க. அதற்காக சில பாலிசி சேஞ்சஸ் கொண்டு வர போகிறாங்க. ஸோ அதெல்லாம் என்ன அவங்க வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்களோ, எப்படி யார் யாரெல்லாம் இம்பாக்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். முதல்ல வந்து நம்ம என்ன மிக முக்கியமான இந்த சேஞ்சஸ் வரதுக்கு காரணமாக இருக்குது அப்படின்னு பார்ப்போம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கரண்டாக இருக்கிற வெட்டிங் ப்ராசஸ் ஆர் ஸ்க்ரீனிங் ப்ராசஸ்லாம் இன்அடிக்குவேட் அந்த வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா, நிறைய பேர் வந்து இங்கே நேச்சுரலைஸ் சிட்டிசன் ஆகுறாங்க, லாஃபுல் பெர்மனன்ட் ரெசிடென்ட்டாக ஆகுறாங்க. சப்போஸ் அந்த நபர்கள் வந்து அதுக்கு எலிஜிபிளே கிடையாது. ஆஸ் பர் த செக்யூரிட்டி ரிவ்யூ படி பார்த்தாலும், பப்ளிக் சேஃப்டி படி பார்த்தாலும் அவர்களுக்கு கொடுத்துருக்க கூடாது. பட் கொடுத்துட்டோம். பிகாஸ் அந்த இன்அடிக்குவேட் ஸ்க்ரீனிங் அண்ட் வெட்டிங் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதற்காக தான் இதை வந்து ஸ்ட்ரென்தன் ஆக்குறோம். ஸோ எதற்காகன்னு சொல்லிட்டாங்க. அதன் பிறகு நிறைய வந்து பாலிசி வந்து மேற்கோள் காட்டுறாங்க. அந்த பாலிசி சேஞ்சஸ் அந்த லிங்க் எல்லாமே அந்த வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க. ரீசன்ட் பாலிசி சேஞ்சஸ் எல்லாமே வந்து மேற்கோள் காட்டிட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்திருக்கோம். இதனால் இப்போ இன்னுமே வந்து இதை ஸ்ட்ரென்தன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் மிக முக்கியமாக வெரி ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டே ஒரு பாயிண்ட் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் வந்து இஏடிஸை வந்து ஷார்டன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாருக்கும் தெரியும், முன்னெல்லாம் வந்து கிரீன் கார்டு இஏடின்னு சொல்லும்போது I-485 பண்ணோன்னு இஏடிஸ் கொடுப்பாங்க இல்லையா, அது வந்து 5 years கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து 18 months தான் கொடுக்குறாங்க. அதுக்கு மிக முக்கியமாக காரணமாக சொன்னது, ஸோ 18 months கொடுக்கும்போது அவங்க திரும்ப வந்து பயோமெட்ரிக் பண்ணணும். ஸோ அப்போ அவங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் ஃபோட்டோகிராஃப் திரும்ப எடுப்போம். ஸோ அந்த நேரத்தில் உள்ள டெக்னாலஜியை வச்சு அவங்களோட டேட்டா பேஸில், அதாவது வந்து கிரிமினல் என்ட்ரிஸ் அண்ட் பப்ளிக் சேஃப்டிலாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதற்கு எகென்ஸ்டாக வந்து அவங்கள ரன் பண்ணி பார்த்துட்டு இந்த நபர் சேஃபான நபராக, இவருக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணலாமா, இவருக்கு லாஃபுல் பெர்மனன்ட் ரெசிடென்ட் கொடுக்கலாமான்னு முடிவு பண்ணுவோம். ஸோ அதற்காக தான் அப்படி பண்ணோன்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு முக்கியமான சேஞ்சஸாக பார்க்கப்படுது. இன்னொரு முக்கியமான ஒரு சேஞ்சஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இஏடியில் ஃபோட்டோகிராஃப் வாங்குறாங்க இல்லையா, ஸோ அதில் ஒரு சேஞ்சஸ் வருது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது என்னன்னா வந்து, முன்னெல்லாம் வந்து இஏடி அப்போது வந்து நீங்கள் வந்து ஃபிசிக்கலாக ஃபோட்டோகிராஃப் கொடுப்பீங்க. அவங்களுக்கு அந்த 2 ஃபோட்டோகிராஃப் அனுப்பணும்னா அந்த ஃபோட்டோகிராஃப் தான் உங்கள் இஏடியில் பிரிண்ட் பண்ணி வரும். மிக முக்கியமாக பைடன் கவர்மெண்ட் பீரியடில் கோவிட் அதிகமாக இருக்கும்போது இந்த பயோமெட்ரிக்ங்கிற விஷயத்தை தூக்குறாங்க. அதன் முன்பு பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு பயோமெட்ரிக் மேண்டேட்டாகவே வச்சுருந்தாங்க. H4 அண்ட் H4EAD எக்ஸ்டென்ஷன் பண்ணும்போது நீங்கள் பயோமெட்ரிக் அப்ளிகேஷன் சென்டருக்கு போயிட்டு உங்கள் ஃபோட்டோவையும் உங்கள் கைரேகையும் கொடுத்துட்டு அதன் பிறகு உங்களுக்கு வந்து கார்டு வரும். அப்படி ஒரு நடைமுறையை மாற்றினாங்க. ஃபோட்டோ எடுக்க வேணால் நீங்களே கொடுங்க, அந்த ஃபோட்டோவை நாங்கள் பிரிண்ட் பண்ணி கொடுக்குறோம். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மாதிரி ஃபோட்டோ கொடுக்கும்போது இப்போ நிறைய வந்து ஏஐ எடிட்டட் ஃபோட்டோ கொடுக்குறாங்க. எங்களுக்கு வந்து நம்பகத்தன்மை வேணும் அதில். அதனால் இனி வந்து அப்ளிகேஷன் சர்வீஸ் சென்டருக்கு வந்து தான் ஃபோட்டோ எடுக்கணும். இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயம், நாங்கள் ரீயூஸ் பண்ணுவோம் ஃபோட்டோகிராஃப். அந்த ஃபோட்டோகிராஃப் கடந்த 3 வருஷத்துக்குள்ளாக எடுத்ததாக இருந்தால், அப்ளிகேஷன் சர்வீஸ் சென்டரில் எடுத்ததாக இருந்தால் அதை ரீயூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பயோமெட்ரிக்குமே அதே தான், அதாவது ஃபிங்கர் பிரிண்ட் எடுக்கிறாங்க இல்லையா, ஸோ அதுக்குமே அதே தான் சொல்லியிருக்காங்க. பயோமெட்ரிக் எப்போ ரீயூஸ் பண்ணுவோன்னா, கடந்த 3 வருடங்களுக்குள்ளாக அது எடுக்கப்பட்டதாக இருந்ததுன்னா, மிக முக்கியமாக வந்து அப்ளிகேஷன் சர்வீஸ் சென்டரில் எடுக்கப்பட்டதாக இருந்ததுன்னா அதை நாங்கள் ரீயூஸ் பண்ணுவோம் அப்படின்னு. சப்போஸ் இந்த ஃபோட்டோகிராஃப் பொறுத்த வரைக்கும் அதற்கு முன்பு நீங்கள் வந்து இஏடி அப்ளை பண்ணும்போது இது வரைக்கும் நீங்கள் வந்து எப்பயுமே அப்ளிகேஷன் சர்வீஸ் சென்டர் போனதில்லை, நீங்கள் எப்பயுமே வந்து ஃபிசிக்கல் ஃபோட்டோகிராஃப் நீங்கள் வந்து எடுத்து அனுப்பியிருந்தீங்கன்னா உங்களுக்கு பயோமெட்ரிக்ஸ் வரதுக்கான சான்ஸ் வந்து நிறையா இருக்குது. ஸோ எல்லாருக்குமே தெரியும், க்ரீன் கார்டு இஏடியை பொறுத்த வரைக்கும் பயோமெட்ரிக் இருக்குது. வெரி ஃபஸ்ட் டைம் நீங்கள் போகும்போது க்ரீன் கார்டு இஏடிக்கு பயோமெட்ரிக் 18 months தான் இப்போ தராங்க. பயோமெட்ரிக்ஸ் உண்டு. ஸோ எடுத்துருவீங்க 18 months. திரும்ப ரினியூவல் போகும்போது பயோமெட்ரிக்ஸ் தேவைப்படாது. பிகாஸ் நீங்கள் ஃபஸ்ட் டைமே பயோமெட்ரிக்ஸ் எடுத்து ரீயூஸ் பண்ணிப்பாங்க. பிகாஸ் அது 18 monthsக்குள்ளாக தான் போகிறீங்க. வேறஸ் நீங்கள் இப்போ H4EAD போகிறீங்க, ஒரு 3 years கழிச்சு தான் போகிறீங்கன்னா 3 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள்
அப்ளிகேஷன் சர்வீஸ் சென்டரில் எடுத்திருந்தா கூட இப்போ நீங்கள் திரும்ப வந்து உங்களுக்கு பயோமெட்ரிக்ஸ் எடுக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த ரூலை வந்து அவங்க ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. இதுலேயும் தெரிய வேண்டியது என்னென்னா வந்து நீங்கள் H4EAD அப்ளை பண்ணுறீங்க எக்ஸ்டென்ஷன்னா நிறைய சான்ஸ் இருக்குது உங்களுக்கு பயோமெட்ரிக் எடுக்க சொல்கிறதுக்கு. ஸோ ஒரி பண்ண வேணாம், இது ஒன்றும் இல்லை. பயோமெட்ரிக் சர்வீஸ் சென்டருக்கு போய் நீங்கள் ஃபோட்டோவும் நீங்கள் கைரேகையும் பதிவு பண்ணிட்டு வர போகிறீங்க, அவ்வளோதான், தவிர வேறு ஒன்றுமே இல்லை. எதற்காக கேட்குறாங்க, அந்த பதிவு பண்ண கைரேகையை அவங்களோட டேட்டா பேஸுக்கு இந்த கிரிமினல் ரெக்கார்ட்ஸ்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, அதற்கு எதிராக ரன் பண்ணி இந்த நபர் வந்து இந்த நேஷனல் செக்யூரிட்டிக்கு எந்த பாதகமும் தராத நபராக இருக்கிறாரா அப்படின்னு உறுதி செய்கிறதுக்காக தான் அதை எடுக்கிறாங்க. பட் என்ன ஒரு ட்ராபேக்னா, ஏற்கனவே H4EADயோட எக்ஸ்டென்ஷன் வந்து ரொம்ப 6 மந்த்துக்கு மேலே போகுது. நீங்கள் எக்ஸ்பைரி ஆகிறதுக்கு 6 மந்த்துக்கு முன்னாடி தான் நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க, ஆனால் 6 மந்த்துக்கு மேலே போகுது. ஸோ வேலை இழப்புன்னு இங்கே ஒரு விஷயம் அங்கே வருது. இன்னும் இந்த ப்ராசஸும் ஆட் பண்ணதுனால இன்னும் டிலே ஆகும் அப்படிங்கிற ஒரு ட்ராபேக் தான் இருக்குது. பட் நீங்கள் ஒரி பண்ணாதீங்க, நான் அதுதான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், தயவு செஞ்சு சரியான நேரத்தில் எக்ஸ்டென்ஷனை போட்டுருங்க அப்படின்னு. இப்போ இந்த பக்கம் வருவோம், அப்படியே H1Bக்கு என்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது மிக முக்கியமாக திரும்ப அவங்க சொல்கிறது வந்து ஆன்லைன் ப்ரெசன்ஸ் ரிவ்யூ. அதை வந்து அடிக்கடி சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம வீடியோ பல முறை வந்து நான் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லியிருக்கேன், தயவு செஞ்சு நீங்கள் உங்களோட அப்ளிகேஷன் ப்ராசஸில் இருக்குது, நீங்கள் இங்கே எக்ஸ்டென்ஷன் போடுறீங்க, இல்லை விசாக்காக அங்கே போயிருக்கீங்கன்னா தயவு செஞ்சு உங்களோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டை பப்ளிக்காக வைங்க. அப்படி நீங்கள் பப்ளிக்காக வைக்காதனால தான் நிறைய பிரச்சனை வருது, நிறைய RFIs வருது. சிம்பிள். ஸோ நீங்கள் என்ன பப்ளிக்காக வைக்கணும், என்ன சோஷியல் மீடியா அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க, இப்போ ஃபேஸ்புக் வச்சுருக்கீங்களா, பப்ளிக்காக வச்சுருங்க. இப்போ எக்ஸ் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களா, அதையும் பப்ளிக்காக வச்சுருங்க. வாட் எவர் அக்கௌண்ட் இருந்தால், இன்ஸ்டாகிராம் இருந்தால் பப்ளிக்காக வச்சுருங்க. என்ன பண்ண போகிறாங்கன்னா, நீங்கள் அந்த அக்கௌண்ட் கொடுத்துருவீங்க இல்லையா, அந்த அக்கௌண்ட்டுக்கு போயிட்டு அவங்க செக் பண்ணுவாங்க. ஜஸ்ட் லைக் உங்களோட ப்ரெசன்ஸ் எப்படி இருக்குது, நீங்கள் எதெல்லாம் போஸ்ட் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் எதெல்லாம் லைக் பண்ணியிருக்கீங்க, உங்களோட அந்த போஸ்ட் அந்த லைக்ஸ்லாம் பார்த்து ரிவ்யூ பண்ணிவிட்டு இவரால் இங்கே நேஷனல் செக்யூரிட்டிக்கு எந்த பாதகமும் இல்லைங்கிறதுக்காக மட்டும்தான், தவிர வேறு எதுவும் நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். மிக முக்கியமான ஒரு விஷயம், லிங்க்டின் அக்கௌண்ட்டை வச்சிருப்பீங்க இல்லையா, அந்த லிங்க்டின் அக்கௌண்ட்டை தயவு செஞ்சு அப்டேட்டாக வச்சுங்க. மிக முக்கியமாக உங்கள் ரெஸ்யூமில், சப்போஸ் உங்கள் ரெஸ்யூமில் உங்களோட ரோல் என்னவாக இருக்கும், இப்போ நீங்கள் வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இருந்தீங்கன்னா அங்கேயுமே சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அப்டேட் பண்ணுங்கள். இந்த கம்பெனியில் வேலை பார்க்குறதுலாம் அப்டேட்டராக வச்சிங்க. பிகாஸ் அதையுமே வந்து ரிவ்யூ பண்ணுறாங்க. ஏன்னா எந்த ஒரு ஃப்ராட்லண்ட் ஆக்டிவிட்டிஸும் யாருமே இன்வால்வ் ஆகிடக்கூடாது, அவங்க உள்ளே வரக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கூர்ந்து கவனிக்கிறாங்க. தயவு செஞ்சு இதெல்லாம் மேக் ஷூர் பண்ணிங்க. அதே போல் ஃபினான்ஷியல் வெட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயமும் கொடுத்துருக்காங்க. தயவு செஞ்சு நீங்கள் வந்து டேக்ஸ் ரிட்டர்ன் பண்ணுறது அது எல்லாமே சரியாக வந்து பண்ணிவிடுங்க. அதில் எந்த ஒரு மிஸ்ஸுமே பண்ணிடாதீங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது எல்லாமே எதற்காக பண்ணுறாங்கன்னா, வெறும் வீசாவில் உள்ளவங்கள டார்கெட் பண்ணியா இல்லை, அதை தாண்டி நிறைய விஷயங்களுக்கு. மிக முக்கியமாக அசைலம் அண்ட் ரெஃப்யூஜிஸ் சீக்கரை பற்றி சொல்கிறாங்க. பாரிஸ் ஆப்ரேஷன் அப்படின்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த இதில் பார்க்கும்போது அது வீசாவில் உள்ளவங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை, முழுசாகவே ரெஃப்யூஜிஸ் அண்ட் அசைலம் சீக்கர்ஸை பற்றி தான். ஸோ அவங்களுக்கான அந்த இன்டர்வியூவாக இருக்கட்டும், அவங்கள வந்து ரீவெட்டிங் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் தான். அதாவது இங்கே உள்ள நேஷனல் செக்யூரிட்டிக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் உள்ளே வரணும் அப்படிங்கிறது தான். எல்விசாவில் உள்ளவங்களுக்கு அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் இந்த ஆன்லைன் ப்ரெசன்ஸ் சொன்னேன் இல்லையா, அதில் வந்து எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கும்போது இது வரைக்குமே எல்விசாவை இன்க்ளூட் பண்ணல. பட் நீங்கள் எல்விசா எக்ஸ்டென்ஷன் போட்டிங்க இல்லைனா ஸ்டாம்பிங் போகிறீங்கன்னா தயவு செஞ்சு உங்களோட அக்கௌண்ட்டையுமே பப்ளிக்காக வச்சுருங்க. இன்க்ளூட் பண்ணலங்கிறதுக்காக அதை வந்து லாக் பண்ணி வச்சிடாதீங்க. அதை பப்ளிக்காக ஒரு பெரிய விஷயம் இல்லை இல்லையா, அந்த நேரத்தில் மட்டும் பப்ளிக்காக வச்சுருங்க. பட் அந்த EAD சேஞ்சஸுங்கும் போது நமக்கு எல் விசாவில் உள்ளவங்க இம்பாக்ட் ஆகாது. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் L2 விசாவில் உள்ளவங்க EAD இல்லாமல் I-94 வச்சே வேலை பார்க்கலாம். அந்த ஒரு பாலிசியில் எந்த ஒரு சேஞ்சஸுமே கொண்டு வரல. ஸோ அந்த பாலிசி அப்படியே தான் இருந்துகிட்ருக்கு. ஸோ அதனால் அந்த பிரச்சனையை வந்து அவங்களுக்கு இல்லை. பட் அந்த பயோமெட்ரிக் ரீயூஸுங்கிற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா, நாங்கள் வந்து அதாவது 3 வருஷத்துக்குள்ளாக அந்த பயோமெட்ரிக்ஸ் எடுத்துருக்கணும், இல்லைனா அது தாண்டி இருந்துச்சுன்னா நாங்கள் திரும்ப பயோமெட்ரிக்ஸ்க்கான அந்த நோட்டீஸ் அனுப்போம், நீங்கள் பயோமெட்ரிக்ஸ் கொடுக்கணுங்கிற ஒரு பாலிசி இருக்குது இல்லையா, அது வந்து அவங்களுக்கும் செல்லுபடியாகும். அதான் அந்த பயோமெட்ரிக்ஸுங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா ப்ராசஸ் உள்ளே வரப்போகுது. ஸோ ஏன் இது ரொம்ப முக்கியமாக இருக்குது, நீங்கள் இப்போ 6 மாதம் தான் இருக்குன்னா 7ஆவது மாதமே ரெடி பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக அட்டார்னிஸ் இழுத்து அடிப்பாங்க. ஸோ உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ரெடியாக வச்சுட்டு 6 மாதம் ஆரம்பித்த உடனே எக்ஸ்டென்ஷனை போட்டு விட்ருக்கேன். இவ்வளோ படிகள் தாண்டி தான் அந்த எக்ஸ்டென்ஷன் அப்ரூவ் ஆக வேண்டியது இருக்குது. ஸோ இவ்வளோ ஸ்டெப்ஸ் இருக்குது, அதுக்கான கால நேரம் தேவைப்படும். அதுதான் ரொம்ப முக்கியம். நிறைய விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து என்ஹான்ஸ்டு வெட்டிங் பிளான் டெவலப்மெண்ட், அதாவது எங்களுக்குள்ள டெக்னாலஜியை யூஸ் பண்ணி அந்த வரக்கூடிய நபரோட முழு டேட்டாவையும் எடுத்து எகெயின்ஸ் வந்து டேட்டா பேஸை ரன் பண்ணி மேக் ஷூர் பண்ணிட்டு தான் உள்ளே விடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பார்க்கும்போது இன்னும் க்ரீன் கார்டு ப்ராசஸ் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணுவாங்க. முக்கியமாக இன்டர்வியூஸ் வந்து நிறைய வேவ் பண்ணிட்டுலாம் இருந்தாங்க. பட் கோயிங் ஃபார்வர்ட் அது கம்மியாக இருக்கும், இல்லை வெரி ரேர்லி தான் அதை வந்து வேவ் பண்ணுவாங்க அப்படிலாம் வந்து தெரிய வருது. ஏன்னா வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க, ஆஃபீஸர்ஸை வந்து நாங்கள் ஆன்லைன் ப்ரெசன்ஸ் ரிவ்யூ வந்து இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணுவோம், இன்னும் நிறைய ரிவ்யூ பண்ண வந்து சொல்லுவோம், தரவாக ரிவ்யூ பண்ண சொல்லுவோம்
அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. லேட்டஸ்ட் டெக்னாலஜி கொண்டு எப்படி வந்து விரைவாக ரிவ்யூ பண்ணுறது அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ கிரீன் கார்டை பொறுத்த வரைக்கும் எக்ஸிஸ்டிங் ஏடிஸ்லாம் எப்படி 5 இயர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் எந்த இம்பாக்ட் இருக்காது. ஏன்னா அதற்குள்ளாக வந்து உங்கள் டேட் இப்போ ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுறதுனால உங்கள் டேட் கண்டிப்பாக வந்து ஃபைனல் ஆக்ஷன் டேட்டில் வந்து நீங்கள் க்ரீன் கார்டே வாங்கியிருப்பீங்க. பட் கோயிங் ஃபார்வர்ட் இப்போ வாங்க போகிறவங்களுக்குலாம் தெரிஞ்சுக்க வேண்டியது 18 மாதம் தாங்க கொடுக்க போகிறாங்க. அந்த 18 மாதம் முடிவில் நீங்கள் திரும்ப வந்து ரினியூவல் அப்ளை பண்ணும்போது ப்ரீமியம் கிடையாது, எக்ஸ்பிரேட் பண்ணலாம். பட் வெரி ரேர் கேஸ் தான் எக்ஸ்பிரேட் பண்ணுவாங்க தவிர I-485 ஏடிஸ் வந்து ப்ரீமியம் பண்ண முடியாது. அதுவுமே வந்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பிகாஸ் நீங்கள் எக்ஸ்டென்ஷன் போடும்போது சரியான நேரத்தில் எக்ஸ்டென்ஷன் போடணும். இப்படி பார்க்கும்போது ஓவராலாக கிரீன் கார்டு ஆர் எனி வீசா வந்து ஒரு இம்பாக்ட் இருக்குது. இம்பாக்ட் இன் த சென்ஸ் அந்த ப்ராசஸ் பண்ணுற டைமில் ஒரு இம்பாக்ட் இருக்குது. அண்ட் பயோமெட்ரிக்ஸ் பற்றி கண்டிப்பாக வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். ஸோ இதெல்லாம் தான் வந்து லேட்டஸ்ட் அப்டேட்ஸாக வந்திருக்கு. ஸோ அதான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ நோக்கமே இப்போ உங்களுக்கு வந்து வீசா எக்ஸ்டென்ஷன் இருக்குது ஆர் வீசா கன்சுலர் அப்பாயின்மெண்ட் இருக்குது இந்தியாவில் அப்படின்னா வந்து உங்களை எப்படி தயார் பண்ணுறது அப்படிங்கிறது தான் லேட்டஸ்ட் பாலிசி அப்டேட்ஸ் என்ன இருக்குது. ஸோ அப்டேட்டாக இருக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.